கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. இன்றைக்கான கதை முள்கிரீடம். ஏய் புவனா, எந்திரி, நேரமாகுது, பள்ளிக்கு போகணும், சீக்கிரம் சீக்கிரம் என்று சத்தம் எழுப்பினாள் புவனாவின் அம்மா அமுதா. புவனா அலுப்போடு எழுந்து தன் வேலைகளை கவனித்தாள். அடுக்களையில் உலை வைத்துக் கொண்டிருந்த அமுதா பழைய நினைவலைகளில் மூழ்கினாள். கணவர் கதிரை காதலித்து தன்னுடைய வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டாள். கதிர் தினக்கூலி பார்ப்பவன், நல்ல உழைப்பாளி. குடி என்ற அரக்கன் அனைத்தையும் கெடுத்தது. தான் சம்பாதிக்கும் பணத்தை குடிக்கே செலவிட்டு சொற்ப பணத்தையே வீட்டுக்கு தருவான். அது கைக்கும் வாய்க்குமே பத்தாமல் இருந்தது. கதிர் நல்லவன்தான், அமுதாவை நன்றாக பார்த்து கொள்வான். ஆனால் குடித்து விட்டால் அமுதாவுக்கு அடி உதைதான். மறுநாள், அமுதா, என்னைய மன்னிச்சிடு, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் பாரு என்று சத்தியம் செய்வான். 2 நாட்களுக்கு மேல் அந்த சத்தியத்தை அவனால் காப்பாற்ற முடியாது. அந்த 2 நாட்களும் அமுதாவுக்கு வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். இவ்வாறே நாட்கள் ஓடின. அமுதா தன் வீட்டில் எதுவும் கேட்கவும் சொல்லவும் முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் இது அவள் தானாக விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை. அதனால் ஒரு வீராப்பு அமுதாவுக்கு. அமுதா கருவுற்றாள். கதிர் எப்பொழுதும் போல் குடிப்பதை விடவே இல்லை. அமுதாதான் தன்னை பார்த்து கொண்டாள். அன்று ஏனோ கதிர் வீட்டுக்கு வர நேரமாகிக் கொண்டே இருந்தது. அமுதா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். நேரமாக ஆக அமுதா கவலையுற்றாள். கதிரை தேடி அலைந்தாள். ஒரு தெருவின் ஓரத்தில் முழு போதையுடன் கதிர் விழுந்து கிடந்தான். அமுதா தன் சக்தி அனைத்தையும் திரட்டி அவனை வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். திடீரென்று அமுதாவுக்கு பிரசவ வலி எடுத்து விட்டது. அவளுக்கு உதவும் நிலையில் கதிர் இல்லை. அவள் எழுப்பிய சத்தத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்துவிட்டனர். என்ன மனுஷன் இவன்? மனைவி நிறைமாத கர்ப்பிணியாயிருக்கா, இப்படியா குடிச்சிட்டு வர்றது என்று கதிரை திட்டிக் கொண்டே அவளை பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றனர். அமுதா அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தையை கையில் ஏந்தி சந்தோஷப்பட வேண்டிய கணவர் உடனில்லாதது அமுதாவை வாட்டியது. மறுநாள் காலையில் போதை தெளிந்து எந்திரித்த கதிர், அமுதா, அமுதா, எங்க இருக்க என்றான். பதில் வராததால் பயந்து போய் வெளியில் ஓடினான். பக்கத்து வீட்டு பாட்டியிடம் அமுதாவை பற்றி விசாரித்தான். தன்னுடைய தடியால் அவனை ஒரு அடி போட்டுவிட்டு நடந்த விஷயம் அனைத்தையும் கூறினாள். மருத்துவமனையை நோக்கி ஓடினான். அமுதாவின் பார்வையில் 1000 கேள்விகளையும் குற்றச்சாட்டையும் கண்டான். குற்ற உணர்ச்சி அவனை அழுத்தியது. கண்ணீர் பெருக அமுதாவின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டான். அமுதா இறுகி இருந்தாள். திடீரென்று குழந்தை அழும் சத்தம் கேட்டு தொட்டிலை அடைந்தான். ஒரு அழகிய தேவதையை கண்டான். மனம் மகிழ்ச்சியில் கூத்தாடியது. குழந்தையை கையில் ஏந்தி கண்ணீர் மல்க நின்றான். அவன் பார்வை மன்னிப்புக்கு கெஞ்சியது. ஏனோ அந்த தோற்றம் அமுதாவை அசைத்தது. அருகில் வருமாறு சைகை செய்தாள். தளர்ந்த நடையுடன் வந்த கதிர் குழந்தையை அமுதாவிடம் கொடுத்தான். பின்பு மண்டியிட்டு ஒரு கையால் குழந்தையின் பாதத்தையும் மறு கையால் அமுதாவின் பாதத்தையும் தொட்டு கதறியவாறே மன்னிப்பு கேட்டான். அமுதா, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் என்று சத்தியம் செய்தான். அமுதா அவனை மன்னித்தாளா இல்லையா என்பதை இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.